செய்திகள். தேனியில் நாளை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கையில் துணை கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு நாளையுடன் நிறைவடைகிறது. உக்ரைன் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். அதில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தின் கூட்டுறவு அமைச்சர் KN ராஜண்ணா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் இன்று சிவகங்கை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை திருவள்ளூர், நீலகிரி, ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. டில்லியின் பாபா காரக் சிங் மார்க்கில் MP-க்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சி அடையும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 75,000 ரூபாயாகவும் 1 கிராம் 9,375 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 1 கிராம் 127 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதம் இறுதியில் மீண்டும் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் இன்று உடுமலைப்பேட்டையில் நேதாஜி மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் 20 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். 2026-27 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு தேர்வு புத்தகங்களை பார்த்து விடையளிக்கும் முறையை CBSE அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து 2ஆம் கட்டமாக மின்சார பேருந்து சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். TNPSC குரூப் 2A பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வருகின்ற 13ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் பூம்புகாரில் நடைபெற்ற மகளிர் பெருவிழா மாநாட்டில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மழைநீர் வடிகால் பணியின் காரணமாக ஆழ்வார்பேட்டை மேம்பால பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் 3 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொறியியல் படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வின் 3வது சுற்றில் 64,629 மாணவர்களுக்கு இடங்கள் தற்காலிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தாம்பரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் சுகாதாரத்துறை சார்பில் 110 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்தார். மேலும் பல்லாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20,021 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களையும் வழங்கினார். கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலம் 47,525 பேர் பயனடைந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் நடப்பு கல்வியாண்டில் ME தெர்மல் இன்ஜினியரிங் படிப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் வருகின்ற 18ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி நடைபெற உள்ளது. மேலும் இப்பயிற்சியில் பங்கு கொள்ள விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு மற்றும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 15ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான 5ஆம் தர புலமை பரிசில் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக நெருக்கடிகளை இந்தியா சமாளிக்கும் என்று கோவை தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2024-25 நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவிலாக 1,51,000 கோடியாக உயர்ந்துள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
வெளிநாட்டில் வேலைக்கு சென்று மரணமடைந்த அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குகிறது. உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான 300 ரூபாய் மானியத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சர்வதேச வர்த்தக நெருக்கடிகளுக்கு மத்தியில் யாருக்காகவும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாம்பரத்தில் 110 கோடி ரூபாயில் தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாமகவின் தலைவராக அன்புமணி அவர்களின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீட்டித்து பாமக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதனை முன்னிட்டு விழாவின் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 48,172 கோடி ரூபாய் மதிப்பில் 45 சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் கட்டாய தேர்ச்சி, பாடப்புத்தகங்கள் மற்றும் மதிப்பீட்டு முறைகளில் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. வருகின்ற ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பட்டாசு தொழிலாளர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மரக்காணம் மற்றும் புதுச்சேரி இடையே 2157 கோடி ரூபாய் செலவில் 4 வழி நெடுஞ்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இருமொழி கொள்கைதான் நமது உறுதியான கொள்கையாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆம்பூர் அருகே 500 ஆண்டுகள் பழமையான 2 சதி நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் 34 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.